ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் நம்ம மத்திய அரசு அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். குரூப் 4 அண்ட் குரூப் 2ல பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்துருப்போம். சரியா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன். அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 2வது பாடம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும், இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி 1, 2, 3, 4, 4A வரைக்கும் பார்த்துருப்போம். சரியா? அதாவது வந்து குடியுரிமை, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிப்படை உரிமைகள்னா என்ன, அடிப்படை கடமைகள்னா என்னன்னா பார்ட் 4A வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம பகுதி 5 தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? பார்ட் 5 தான் வந்து பார்ட் 5 பற்றி சொல்றது எல்லாமே வந்து மத்திய அரசு மட்டும்தான். சரியா? பார்ட் 5 ஃபுல்லாவே வந்து மத்திய அரசு மட்டும்தான். அந்த இதுல வந்து என்னென்ன விதிகள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 52ல இருந்து 151 வரைக்கும் இதுல வரும். சரியா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்ட் 5ல கவர் ஆகும். ஸோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மத்திய அரசை பத்தி மட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ இப்ப மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா, இத 3 வகையா வந்து நம்ம பிரிக்கலாம். சரியா? மத்திய அரசு அப்படிங்கிறது 3 பார்ட் வந்து இருக்கு மத்திய அரசுல. ஸோ இந்த சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட் வந்து நீங்க பார்த்துட்டீங்கனாலே இந்த லெசன்ல பாதி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அப்படிங்கிறது 3 டைப்பா பிரியுங்க. ஸோ 1 வந்து நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அதுக்கப்புறம் நீதித்துறை. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம். நிர்வாகம்னா யார் யார் வந்து இதை நிர்வாகம் பண்றது? இந்திய அரசை வந்து யார் யார் வந்து நிர்வாகம் பண்றாங்க? இந்த நாடை வந்து ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு வந்து யார் யார் நிர்வாகம் பண்றாங்க? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்ப்போம். அப்புறம் நம்ம பிரதமரை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அமைச்சரவை குழுவை பத்தி பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த நிர்வாகம் பண்றது ஓகே. ஸோ இந்த நிர்வாகம் பண்றது எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க? ஒரு சட்டம். சரியா? ஒரு சட்டத்தை வச்சு, ஒரு ரூலை வச்சுதான் வந்து பண்ணுவாங்க. சரியா? அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய இடம். சரியா? அந்த சட்டத்தை வந்து ஒரு நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து இந்த சட்டமன்றம். சரியா? ஸோ அந்த சட்டமன்றத்தை தான் இங்க வந்து நாடாளுமன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் ஒண்ணுதான். சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாடாளும் மன்றம், நாடை ஆளும் மன்றம், நாடாளுமன்றம். சரியா? அதே மாதிரி பாரதத்தை ஆளும் மன்றம், பாராளுமன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாடாளுமன்றமும் பாராளுமன்றமும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல கேள்விகள்ல இந்த வார்த்தைகள் ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ நீங்க குழம்பிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த லெசனையும் வந்து நம்ம பார்ட்டா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த அறிமுகம். சரியா? இந்த அறிமுகம் பார்த்துட்டு இந்திய குடியரசுத் தலைவரை பத்தி பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் அதுல தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான தலைவர்கள் தகுதிகள் என்னென்ன, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்களுக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்னென்ன, ஓகேவா? ஸோ சட்டமன்ற அதிகாரம் என்ன, நிதி அதிகாரம் என்ன, நீதி அதிகாரம் என்ன, ராணுவ அதிகாரம் என்ன, ராஜதந்திர அதிகாரங்கள்னா என்ன, நெருக்கடி நிலையில குடியரசுத் தலைவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வந்து இருக்கு குடியரசுத் தலைவருக்கு, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை வந்து எப்படிலாம் வந்து நீக்கம் பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி நம்ம குடியரசுத் தலைவரை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர். சரியா? துணை குடியரசுத் தலைவரும் அதே மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், தேர்தல் அப்புறம் பதவிக்காலம் எப்படி இருக்கும், ஸோ அப்புறம் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் வந்து எப்படிலாம் பண்ணலாம், துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த பார்ட் 1ல வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேபிள் காலமை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அப்படிங்கிறது 3ஆ பிரியுங்க. மத்திய அரசு தான் வந்து நடுவண் அரசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது. சரியா? நிர்வாகம் யார் யார் பண்றாங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? சட்டத்தை பேஸ் பண்ணி. அப்ப அந்த சட்டங்களை இயற்ற இடம் தான் வந்து சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சட்டத்தை நீங்க மீறிட்டீங்க, சட்டத்துப்படி நடக்கல, சட்டத்துல இருந்து நீங்க தவறா நடக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தண்டனை வழங்கணும், உங்களை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்ம எங்கே போவோம்? கோர்ட்டுக்கு போவோம். ஸோ நீதிபதிட்டு. ஸோ அதுதான் வந்து நீதித்துறை. நீதியை வழங்குறது தான் வந்து நீதித்துறை. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த மேப். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இங்கே மேலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். சரியா? இதன் தலைமையகம் புதுதில்லியில வந்து இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5ல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. சரியா சார்? 52 டு 78 தானே போட்டிருக்காங்க. நீங்க என்ன 52 டு 151 வரைக்கும் சொன்னீங்க? சென்டென்ஸ் நல்லா பாருங்க. பகுதி 5ல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. நிர்வாகத்துக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ எப்படின்னா
நிர்வாகம் அப்படிங்கிறது இது என்னென்ன விதிகள் வரும் அப்படின்னா, விதி 52ல இருந்து 78 வரைக்கும் நிர்வாகம் சார்ந்து வரும்பா. சரியா? ஸோ சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும் அடுத்து 79ல இருந்து விதி 79ல இருந்து 123 வரைக்கும் சட்டமன்றம் பொறுத்து வரும். சரியா? நீதித்துறைய பொறுத்தவரைக்கும் 124ல இருந்து 147 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அப்ப 148 டூ 51 எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது வந்து சிஏஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிஏஜி தான் வந்து 148 டூ 151 விதி. ஓகேவா? ஸோ சிஏஜினா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதாவது மத்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து விதிகள் வந்து பிரிச்சு குடுத்திருப்பாங்க. 52 டூ 78 நிர்வாகத்த பத்தி சொல்லும். 79 டூ 123 வரைக்கும் சட்டமன்றத்த பத்தி சொல்லும். அதுக்கப்புறம் 124ல இருந்து 147 வரைக்கும் நீதித்துறைய பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுக்கு கீழ யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்க. நிர்வாகத்துக்கு கீழ இந்திய குடியரசுத் தலைவர் வருவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பிரதமர். ஓகேவா? பிரதமருக்கு அப்புறம் தான் அமைச்சரவை குழு. சரியா? அமைச்சர்கள். ஓகேவா? இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிர்வாகம். சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும் அதுதான் நாடாளுமன்றம். சரியா? சட்டம் இயற்றக்கூடிய மன்றம். சரியா? எந்த சட்டமும் வந்து இங்க தான் வந்து இயற்றுவாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 2ஆ பிரியுங்க. ஒண்ணு வந்து மாநிலங்களவை, இன்னொன்னு வந்து மக்களவை அப்படின்னு வந்து பிரியும். ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராஜ்யசபாவ பொறுத்தவரைக்கும் சரி ஓகே. ஸோ அப்ப இந்த மாநிலங்களவை, மக்களவைனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களவை அப்படிங்கிறது மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்றங்களால் சரியா? மாநில சட்டமன்றங்கள்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள வச்சு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான் வந்து இந்த மாநிலங்களவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்டோட பவர வந்து இங்க காட்டுவாங்க. சரியா? ஸ்டேட்டோட பவர பொறுத்து அமையக்கூடியது தான் வந்து இந்த மாநிலங்களவை. மக்களவைய பொறுத்தவரைக்கும் அதாவது பீப்புள் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருப்பாங்க. மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் அதுவும் 2ஆ பிரியும். சரியா? இதுல வந்து 232 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க யாருன்னா, இந்தியாவுல வந்து மாநில சட்டமன்றங்களால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சரியா? இந்த 238 பேரும். இன்னும் ஒரு 12 பேர் இருப்பாங்க. மொத்தம் வந்து ராஜ்யசபாவ பொறுத்தவரைக்கும் 250 உறுப்பினர்கள். சரியாப்பா? 250 உறுப்பினர்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுல 238 பேர் வந்து இந்திய மாநில சட்டமன்றங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சரியா? 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால நியமனம் செய்யப்படக்கூடிய நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த நியமன உறுப்பினர்கள் எந்த தகுதியில இவங்கள வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். சரியா? ஸோ பின்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து இத மட்டும் ஜெனரலா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மக்களவை, லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 545 பேர். ஓகேவா? ஸோ இந்த 545 பேர்ல 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரியா? ஸோ 2 உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராஜ்யசபால பார்த்த மாதிரியே குடியரசுத் தலைவரால நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள். சரியா? ஸோ இவங்க வந்து இங்க வந்து குடியரசுத் தலைவரால நியமிக்கப்பட்ட பொதுவான ஆட்கள் தான். ஆனா இந்த 2 பேர் யாரு அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியர்கள். ஆங்கிலோ இந்தியர்னா யாருன்னா, ஸோ 2 பேர் கணவர், மனைவி 2 பேர்ல ஆங்கிலேயர்கள். அந்த காலத்துல ஆங்கிலேயர் வந்து நம்மளுக்கு இங்க ஆட்சி பண்ணாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இங்கேயே வந்து தங்கிட்டாங்க. சரியா? இங்கேயே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி, ஸோ அந்த மாரிலாம் வந்து தங்கிட்டாங்க. நம்ம நெறைய படங்கள் இந்த மாரிலாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்படி இங்கே இருந்து தங்கி ஒரு ஆங்கிலேயர்களுக்கும், ஒரு இந்தியருக்கும் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்ப வந்து குடுப்பாங்க. சரியா? அவங்கள தான் வந்து ஆங்கிலோ இந்தியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நீதித்துறை. நீதித்துறையை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் மற்ற நீதிபதிகள். ஓகேவா? ஸோ அப்ப சார் உயர்நீதிமன்றம் வரல. உயர்நீதிமன்றம் எதுக்கு கீழ செயல்படும்? உச்சநீதிமன்றத்துக்கு கீழ தான் செயல்படும். சரியா? உச்சநீதிமன்றத்துக்கு கீழ தான் உயர்நீதிமன்றம், கிளை நீதிமன்றம், மாநில நீதிமன்றம் இந்த மாரி எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு கீழ தான் செயல்படும். சரியா? அப்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நீதித்துறையினாலே இந்திய உச்சநீதிமன்றம் தான். அதுக்கு அடுத்து இந்தியாவுடைய தலைமை நீதிபதி. அதுக்கப்புறம் மற்ற நீதிபதிகள் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த இந்திய உச்சநீதிமன்றத்தனா என்ன நம்ம சொல்லுவோம்னா, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்ன்னு சொல்லுவோம். இதுக்கு கீழ தான் ஹைகோர்ட் வந்து வரும். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இதுல வந்து எல்லாமே இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியனவாகும். ஓகேவா? நடுவண் நிர்வாகம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து இந்த நிர்வாகத்துக்கு கீழ வருவாங்க. இங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க.
தலைமை வழக்கறிஞர். சரியா? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரும் வந்து நிர்வாகத்துக்கு கீழ வருவாரு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேப்ல வந்து நம்மளுக்கு குடுக்கல. அந்த சார்ட்ல வந்து குடுக்கல. அது உள்ளடக்கியதாகும். நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது 2 அவைகளை கொண்டது. தெரியும் நம்மளுக்கு ராஜ்யசபா 1, இன்னொன்னு லோக்சபா 1. அதே மாதிரி நடுவண் நீதித்துறையை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது. சரியா? ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் அங்க மெயின். சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாத்துக்கும் ஹெட் அப்படிங்கிறனால அத மட்டும் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர பொறுத்தவரைக்கும் நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் வந்து இவர் தாங்க. சரியா? குடியரசுத் தலைவர் தான் நிர்வாகத்தினுடைய தலைவர். மத்திய அரசு அதோட நிர்வாகமே நான் தான்ப்பா, நான் தான் தலைவர் அப்படின்னு வந்து இருப்பாரு. ஆனா பெயரளவுல மட்டும் தான் இவருக்கு அதிகாரம் இருக்கு. சரியா? அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா அதிகாரமும் வந்து யாருக்கு இருக்கும்? பிரதமருக்கு தான் இருக்கும். சரியா? ஆனா இவருக்கு பெயரளவுல எல்லா அதிகாரமும் குடுத்திருப்பாங்க. ஆனா பேருக்கு தான். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இத நம்ம பாக்க உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது, ஸோ பேருக்கு தான் வந்து இவருக்கு வந்து எல்லா அதிகாரங்களும் இருக்கும். ஆனா ஃபுல் பவர், ஃபுல் இது எல்லாமே வந்து நம்மள பிரதமருக்கு தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ அவர் வந்து இந்தியாவுடைய முதல் குடிமகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர தான் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்படைகளின் தலைமை தளபதியாவும் வந்து இவர் தான் வந்து செயல்படுறாரு. சரியா? அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு தடவ வந்து இந்த ஜெட்லாம் வந்து ஓட்டியிருப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் வந்து வரும். ஸோ ஃப்ளைட்லாம் வந்து ஓட்டியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதியா இருப்பாரு. ஏன்னா, அவர் வந்து குடியரசுத் தலைவரா இருப்பாரு. ஓகேவா? ஸோ யார் குடியரசுத் தலைவரா இருக்காங்களோ, அவங்க தான் வந்து முப்படைகளினுடைய தலைமை தளபதியா வந்து இருப்பாங்க. அதாவது ஆம், முப்படைகள்னா என்ன? நேவி, ஏர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்மி. இது 3த்துக்கும் சேர்த்து ஒரே தலைவர். ஓகேவா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53ன் படி ஓகேவா? ஸோ நம்ம 53ன் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஓகேவா? ஸோ விதி 53 தான் வந்து யார பத்தி சொல்றது? குடியரசுத் தலைவர பத்தி சொல்றது. நம்ம 52ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். 52 வந்து நிர்வாகத்த பத்தி மட்டும் சொல்லும். 53 வந்து குடியரசுத் தலைவர பத்தி சொல்லும். சரியா? ஸோ அத பொறுத்தவரைக்கும் விதி 53 பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாவோ சரியா? நேரடியா அவரே வந்து சில திட்டங்கள இத வந்து அமல்படுத்தலாம். இல்ல அவருடைய அலுவலகர வச்சு அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் ஸோ அவருக்கு உள்ள அவருடைய ஆபீசர்ஸ வச்சு அவர் வந்து அந்த திட்டங்கள நிறைவேற்றலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இது என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான்ப்பா. இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயது வந்து பூர்த்தியாயிருக்கணும். நடுவண் அரசுலயோ, இல்ல மாநில அரசுலயோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலயோ வந்து சம்பளம் வாங்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை வந்து பெற்றிருக்கணும். சரியா? மக்களவை உறுப்பினரா இருக்கிறதுக்கான தகுதி எல்லாமே அவருக்கு இருக்கணும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 பேர்ன்னு வந்து இங்க உங்களுக்கு புக்ல குடுத்திருப்பாங்க. ஸோ 50ன்னு வந்து மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 அப்படிங்கிறது தப்பு. 50 வாக்காளர்கள் முன்மொழியவும், மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். சரியா? ஏன்னா குடியரசுத் தலைவர பொறுத்தவரைக்கும் டைரக்ட் எலக்ஷன் கிடையாது. சரியா? இன்டைரக்ட் எலக்ஷன் தான். நம்ம யார ஓட்டு போட்டு இங்கேருந்து கேண்டிடேட்டா செலக்ட் பண்றோமோ, ஸோ அவங்க ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா, அவரோட பேர வந்து அந்த கூட்டத்துல உள்ள சரியா? அந்த கூட்டத்துல உள்ள 50 வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும். இவர் வந்து இப்ப இருக்கட்டும்ப்பா. இவர் வந்து குடியரசுத் தலைவரா இருக்கட்டும். இப்ப ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவரா இருக்கட்டும். அவர் நல்லா பார்த்துக்குருவாரு. ஸோ அவர் வந்து நல்லா இது பண்ணுவாரு நம்மளுக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் வந்து அவருக்கு முன்மொழியணும். அத தொடர்ந்து ஒரு 50 பேர், சரி ஓகே. அவரே வந்து குடியரசுத் தலைவரா இருக்கட்டும். நாங்க வழிமொழியிறோம். நாங்க இத ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 50 பேர் வந்து வழிமொழியணும். அப்பனா தான் அவர குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரூல்ஸ். இது போக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாவோ, அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக் கூடாது. ஓகேவா? ஸோ அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராவும் இருக்கக்கூடாது. அதாவது பாராளுமன்றம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் தான் பாராளுமன்றம். அதுல வந்து அவர் உறுப்பினரா இருக்கக்கூடாது. சட்டமன்றத்திலயும் வந்து அவர் உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில், ஒருவேள அதுல வந்து அவர் பதவியில இருந்தாரு அப்படின்னா, எப்ப அவர் குடியரசுத் தலைவரா ஆகுறாரோ, அப்பவே வந்து அந்த பதவிலாம் வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? அதோட அந்த பதவிலாம் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பதவிகள் வந்து அவருக்கு கிடையாது. ஓகேவா? புது டெல்லில இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸ பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, 3
குடியரசுத் தலைவருடைய மாளிகை வந்து இல்லம் வந்து 3 இடத்துல வந்து இருக்கும். இல்லமும், அலுவலகம் வந்து 2மே ஒண்ணா தான் இருக்கும். சரியா? ஆஃபீஸும், ஹவுஸும் வந்து 2மே ஒண்ணா தான் இருக்கும். ஸோ, அது வந்து 3 இடங்கள்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, அத பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. புது டெல்லியில வந்து ஒரு இடம் இருக்கும். அத வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படி வந்து சொல்லுவாங்க. இத பத்தி தான் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்படுவோம். ஸோ, நியூஸ்லயுமே வந்து நம்ம நெறைய வந்து பார்த்திருப்போம். அதான் வந்து குடியரசுத் தலைவருடைய இல்லம். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் 2மே ஒரே கட்டடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 இடம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ, அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவுல உள்ள ரிட்ரீட் கட்டடம். ரீட்ரீட் பில்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ, இது ஒரு அவை. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல உள்ள ராஷ்டிரபதி நிலையம் ஆகும். சரியா? ஸோ, இந்த 2 இது 1, இது 2 ஓகேவா? ஸோ, இது வந்து அவரு எப்பயுமே இருக்கக்கூடிய மெயினான இடம். ஓகேவா? ராஷ்டிரபதி பவன்ங்கிறது. அது போக இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. சரியா? அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்க போய் வந்து அவரு பணிகள வந்து செய்வாரு. எங்கெங்க? சிம்லால உள்ள ரீட்ரீட் அப்படிங்கிற கட்டடத்திலயும், அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல உள்ள ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கிற கட்டடத்திலயும். சரியா? நார்த்ல 1, சவுத்ல 1 இருக்கணும். ஸோ, பாகுபாடின்றி மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம மக்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நார்த்ல ஒரு இடமும், சவுத்ல ஒரு இடமும் வந்து வச்சிருப்பாங்க. நார்த்ல சிம்லாவும், சவுத்ல ஹைதராபாத்தும் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ, அடுத்தது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும்னா, குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரியா? அதாவது ஒற்றை மாற்று வாக்கு. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரியா? இவங்க தான் வந்து வாக்காளர் பட்டியல். ஓகேவா? இப்ப நம்ம வாக்காளர் இப்போ ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கணும்னா யாருப்பா வாக்காளர்? நம்ம தான் வாக்காளர் குழுமம். சரியா? அதான் வந்து குழுமம்னு சொல்றாங்க. வாக்காளர்னா யாருன்னா, நம்ம தான் வாக்காளர். ஆனா குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுக்கக்கூடியது யாரு? மாநிலங்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தான் குடியரசுத் தலைவர்களுக்கு ஓட்டு போட முடியும். நம்மளால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போமோ, அவங்க போய் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? ஸோ, இதுதான் வந்து கான்செப்ட். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சரியா? இவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பார். ஓகேவா? ஸோ, குடியரசுத் தலைவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் வந்து இவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாரு. பதவி பிரமாணம்னா என்ன? மொத நாள் வந்து பதவி ஏற்கும்போது, அவருக்கு வந்து அந்த பதவிய வழங்கி, அந்த ஒரு இது பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு 5 ஆண்டுகள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு 4 ஆண்டுகள். ஸோ இங்க வந்து 5 ஆண்டுகள். ஆனா இவர் மீண்டும், மீண்டும் எத்தன தடவ வேணாலும் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அந்த போட்டியிட்டு அதுல வந்து ஜெயிச்சு அவங்க வந்து பதவியில வந்து இருக்க முடியும். சரியா? அமெரிக்கா அந்த மாரி பார்த்தோம்னா 2 வருஷம் தான். இப்போ ஒபாமாலாம் 2 வாட்டி தான் வந்து குடியரசுத் தலைவரா இருக்க முடியும். ஸோ 4 வருஷம், 8 வருஷம் தான் அவங்களுடைய டைம் பீரியட். ஆனா இங்க 5 வருஷம் ஒரு 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 தடவ குடியரசுத் தலைவரா ஆனாங்க அப்படின்னா, 5 வருஷம் வந்து அவங்க குடியரசுத் தலைவரா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி எத்தன தடவ வேணாலும் அவங்க மீண்டும், மீண்டும் அந்த உறுப்பினர்களால மக்களவை, மாநிலங்களவை, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைவர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லார்னாலுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க மீண்டும், மீண்டும் வந்து உறுப்பினர்களா குடியரசுத் தலைவரா வந்து ஆக முடியும். ஓகேவா? இதுல யாரு அடங்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நியமன உறுப்பினர்கள். ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு மாநிலங்களவையில ஒரு 12 நியமன உறுப்பினர்கள், அப்புறம் மக்களவையில ஒரு 2 நியமன உறுப்பினர்கள் பார்த்தோம் இல்லையா? ஆங்கிலோ இந்தியர்கள். ஓகேவா? ஸோ இது மொத்தம் இந்த 14 பேர் மட்டும் இவருக்கு ஓட்டு போட முடியாது. ஏன்னா, இவர் தான் வந்து அந்த 14 பேரையுமே வந்து தேர்ந்தெடுப்பாரு. கரெக்ட்டா? குடியரசுத் தலைவர் தான் அந்த 14 பேரையுமே வந்து தேர்ந்தெடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 14 பேரும் வந்து இவருக்கு ஓட்டு போட முடியாது. அவர தவிர்த்து அந்த 14 பேர தவிர்த்து எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இவர சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். நிர்வாக அதிகாரம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே வந்து மேற்கொள்ளப்படும். ஓகேவா? ஸோ நடுவண் அரசுல மேற்கொள்ளப்படுற எல்லா நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இவருடைய பெயர்ல தான் வந்து நிறைவேற்றுவாங்க. பிரதம அமைச்சரையும், மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேவா? ஸோ பிரதமரையும் சரி, மற்ற அமைச்சர்களையும் சரி குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாரு. அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஓகேவா? ஸோ இங்க பிரதமருடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும், எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து எந்தெந்த துறைகள்
ஸோ இவங்களுக்கு ஒரு துறைப்பா. இவங்களுக்கு போக்குவரத்து, இவங்களுக்கு கல்வி, இவங்களுக்கு நிதி, இவங்களுக்கு இந்த மாரி ஒவ்வொரு துறையும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சிஏஜி. ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள். அப்புறம் நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள். மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். சரியா? மத்த நாடுகள்ல வந்து தூதர்கள்லாம் இருக்கும். தூதர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்ப அதுக்கப்புறம் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தனியா பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்கப்பா. ஸோ இதுல வந்து ஏதோ ஒரு 3 வந்து குடுத்துட்டு, 1 மட்டும் ஆட் ஒண்ணா வச்சுட்டு, ஸோ இதுல குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாத நபர் யார்? அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இது வந்து தனித்தனியா வந்து நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது. ஸோ சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரங்கள பொறுத்தவரைக்கும், புதிய கூட்டத்தொடர வந்து உரையாற்றி துவக்கி வைக்கிறவர் வந்து இவர் தான்ப்பா. சரியா? பொதுத் தேர்தலுக்கு பின்னாடி வந்து நாடாளுமன்றம் வந்து கூடும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடியும் நாடாளுமன்றம் முதல்ல வந்து கூடும் இல்லையா? ஸோ அப்படி கூடும்போது, அந்த புதிய கூட்டத்தொடர வந்து முதல்ல வந்து ஒரு டா பேசி அத உரையாடல வந்து துவங்கி வைக்கிறது வந்து இவர் தான். ஓகேவா? மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். சரியா? குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்றாரு? ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றத்த கூட்டுவாரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அவரு நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. ஒரு சட்ட மசோதா நிலுவையில இருக்கு அப்படின்னா, அது குறித்து ஒரு செய்தி அனுப்புறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து உரிமை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம எந்த மசோதாவுமே வந்து இங்க பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எல்லா மசோதா அவங்க போட்டாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து கடைசியா ஒப்புதல் குடுக்கணும். ஸோ ஒப்புதல் குடுத்தா தான் அது வந்து பாஸ் ஆகும். ஆனா இது மத்த எல்லா மசோதாக்களுக்கும். ஆனா நிதி மசோதாக்களுக்கு மட்டும் சரியா? நிதி சம்பந்தமான மசோதாக்களுக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்குனா தான் அத அறிமுகமே படுத்த முடியும். நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி நிதி மசோதா நாங்க ஒண்ணு தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சி தான் மேபி தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ நிதி மசோதாவ அவங்கனால தாக்கல் பண்ணவே முடியாது. அந்த நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தவே முடியாது. ஸோ மத்த மசோதாலாம் எப்படின்னா நாடாளுமன்றத்துல சொல்லிருவாங்க. ஸோ ஃபைனலா ஒரு இதுக்கு மட்டும் தான். ஃபைனலா அ ஒப்புதல் வழங்குறதுக்கு மட்டும் தான் குடியரசுத் தலைவர் வந்து இருப்பாரு. ஆனா நிதிய மசோதாவ பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் வழங்குனா மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் அறிமுகமே படுத்துவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அதே மாரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஓகேவா? இப்ப நாடாளுமன்றத்துல கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஸோ வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 மாசத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப திடீர்னு வந்து இப்ப குடியரசுத் தலைவர் வந்து இல்ல ஒரு 10 நாள் ஆனோனயே, இல்ல இந்த கூட்டத்தொடர் வந்து போதும். இதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அத நிறுத்துறதுக்கான அதிகாரங்கள் இருக்கு. யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. சரியா? மக்களவையில வந்து 5 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில இருக்கக்கூடியவங்கள வந்து கலைக்கிறக்கூடிய அதிகாரம் வந்து இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சாரிப்பா. இவர் நெனச்சாரு அப்படின்னா, அந்த 5 ஆண்டு ஆட்சிய வந்து கலைச்சுட்டு, இவரு வந்து திரும்ப வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிய வந்து கொண்டு வரலாம். சரியா? அப்ப பிரதமர் இருக்காரு. ஸோ அந்த ஆட்சி வந்து கலையுது அப்படின்னா, அப்ப வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நம்மளுக்கு ஆட்சிக்கு வந்து வருவாரு. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். கலை ஸோ இங்க தான் அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னோமா? ஸோ அவங்கள வந்து எதன் அடிப்படையில தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளின் சிறந்து விளங்கும் 12 பேர வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு வந்து நியமிக்கிறாரு. அதே மாதிரி ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 நபர்கள மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து நிதி அதிகாரங்கள். நிதி அதிகாரங்கள பொறுத்தவரைக்கும், வரவு செலவு திட்டங்களை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு நிதி அமைச்சர் யாருப்பா? நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க வந்து ஒரு
வரவு செலவு திட்டத்த வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சரியா? பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து யாருடைய அனுமதி வேணும்? குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்க முடியும். சமர்ப்பிக்கவே முடியும். பாஸ் பண்றதுக்கு இல்ல. ஃபைனலுக்கு இல்ல. அனௌன்ஸ் பண்றதுக்கே மக்களவையில போய் நாங்க இந்த மாதிரி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கே குடியரசுத் தலைவருடைய அனுமதி வந்து இவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. ஓகேவா? இந்தியாவுடைய அவசர கால நிதி யார்ட்ட இருக்குன்னா, குடியரசுத் தலைவர்ட்ட தான்ப்பா இருக்கு. சரி, அவருடைய பரிந்துரைப்படி இன்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இந்த மானியம் குடுக்குறோம், மக்களுக்கு வந்து இதுல மானியம் குடுக்குறோம், சிலிண்டருக்கு வந்து மானியம் குடுக்குறோம், அதுக்கு வந்து மானியம் குடுக்குறோம், இதுக்கு வந்து மானியம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மானியம் குடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே அவருடைய பரிந்துரை இல்லாம, குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாம, இந்த அரசுனால கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி அவசர கால நிதி, இந்தியாவினுடைய திடீர்னு ஒரு போர் வருது, திடீர்னு ஒரு பஞ்சம் வருது, திடீர்னு ஒரு பெரிய இந்த இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த அவசர கால நிதிய வந்து யார் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்தியாவின் அவசர கால நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை சொன்னேன் பார்த்தீங்களா? திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. அப்ப மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் வந்து அது இருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிதி குழுவினை அமைக்கிறார். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு நிதி குழுவ வந்து புதுசா வந்து அமைப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது. நீதி அதிகாரங்கள். நீதி அதிகாரங்கள பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 72 சரியா? ஆக்ட் 72 படி சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் இது வந்து முக்கியமானதுப்பா. நீதி அதிகாரங்கள்னா என்னன்னா, அதாவது இப்ப நீதிமன்றம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீதித்துறைன்னு பார்த்தோம் இல்லையா? நீதித்துறையில இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நீதித்துறைய பொறுத்தவரைக்கும் என்னது? த தவறு பண்ணி யாராவது கைது பண்ணி அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நீதித்துறையில வந்து இருக்கும். ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறது. ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்டின்னா, அதுக்கான தீர்ப்ப வழங்குறது தான் வந்து நீதித்துறை. ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா, நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. ஓகேவா? இப்போ ஒருத்தவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, இல்ல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம நெறைய படங்கள்லலாம் பார்ப்போம் இல்லையா? அப்படி நடக்கும்போது, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? ஒரு ஒரு குற்றவாளி அவனுக்கு வந்து அந்த தண்டனைய வந்து குறைக்கிறதுக்கோ, இல்ல ஒத்திவைக்கிறதுக்கோ, தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கோ, இல்ல மன்னிப்பு குடுக்குறதுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. ஓகேவா? ராணுவ அதிகாரங்கள பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இவர் தான் தலைமை தளபதி. முப்படைகளினுடைய தலைமை தளபதியா இவர் தான் இருப்பாரு. விதி 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. சரியா? சட்டப்பிரிவு. அவர் சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்களும் வந்து குடியரசுத் தலைவரினுடைய பெயர்லயே வந்து நடைபெறும். சரியா? அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அந்த தூதர்கள வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல், இவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். ஓகேவா? தூதகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருக்கும். அங்கே வந்து இப்ப இந்த நாட்ல நம்ம நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு தூதர்கள அனுப்புறதும் இந்தியா வந்து இவர் குடியரசுத் தலைவர் தான். அங்கேருந்து இங்க வரவங்களும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு அனைத்து உடன்படிக்கைகளும் இப்ப வெளிநாட்டோட உடன்படிக்கை, இந்தியா, சைனாவுடன் உடன்படிக்கை, இந்தியா, ரஷ்யாவுடன் உடன்படிக்கை. இந்த மாதிரிலாம் நெறைய நியூஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த மாரி உடன்படிக்கைகள்லாம் வந்து யாருடைய பெயர்ல வந்து மெயினா வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலைய பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெருக்கடி நிதிய பொறுத்தவரைக்கும் யார் மெயின்டெயின் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடியரசுத் தலைவர் தான் மெயின்டெயின் பண்றாரு. அதே மாதிரி இந்த நெருக்கடி நிலையம் வந்து இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரியா? நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352 விதி 352 சட்டப்பிரிவிலும், மாநில அரசை அதாவது நெருக்கடி நிலைன்னு பொறுத்தவரைக்கும் 3 இருக்குப்பா. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. சரியா? விதி 352 படி போடுறது வந்து தேசிய நெருக்கடி நிலை. சரியா? 352 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4 கூட்டுங்க. 356 சட்டப்பிரிவு விதி 356 படி ஒரு நெருக்கடி நிலை போடுறாங்க அப்படின்னா, அது வந்து மாநில அரசை கலைக்கும் அதிகாரம். சரியா? மாநில நெருக்கடி நிலை வந்து விதி 356. அதே மாதிரி நிதி நெருக்கடி நிலை வந்து விதி 360. ஓகேவா? 4 நாளா வந்து கூட்டிக்கிட்டே வரும். 352 தேசியம். அதுலேருந்து 4 கூட்டுங்க. 356 வந்து மாநில நெருக்கடி. 360 வந்து நிதி நெருக்கடி. ஓகேவா? இந்த நெருக்கடி நிலைகள வந்து நம்ம போன இதுலயே வந்து நம்ம பார்த்தோம். எத்தன வாட்டி வந்து இந்த மாரி கலைச்சு வந்து
அவசர கால அறிக்கைகள் வந்து போட்டிருக்காங்க. நெருக்கடி நிலை வந்து போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதிகபட்சமா இது எங்கே போட்டிருக்காங்கன்னா, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல அதிகபட்சமா 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இப்ப மாநில தேசிய நெருக்கடி நிலை வந்து அவர் ஆட்சிய கலைக்கிறார்ன்னா, குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆட்சிக்கு வரணும். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இது அதிகபட்சமா எங்கே நடந்திருக்குன்னா, கேரளாலயும், பஞ்சாப்லயும் 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் நீக்கம். ஓகேவா? ஸோ இப்ப இவர வந்து நீக்கிறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய பணி துறப்ப நான் வந்து பணியிலருந்து ரிட்டயர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் வந்து வழங்கலாம். 1. அடுத்து சட்டப்பிரிவு 61ன் படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஓகேவா? ஸோ 61 சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு, அரசியலமைப்பை மீறி குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுறாரு, தவறா வந்து செயல்படுறாரு அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா, அத நிரூபிச்சீங்க அப்படின்னா, அத சரியான வகையில வந்து நிரூபிச்சாங்க அப்படின்னா, அவர வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க. இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். சரியா? ஸோ இந்த குற்றச்சாட்டு சும்மாலாம் ஏத்துக்க மாட்டாங்க. சும்மா நம்ம ஃபோன் அடிச்சு, "சார் குடியரசுத் தலைவர் வந்து சரியில்ல. அவர் வந்து இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு." அப்படிலாம் சொன்னா அவர பதவியிலருந்து தூக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்த மீறி அவர் நடந்துகிட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். அந்த குற்றச்சாட்டுக்கு 2 அவைகளிலும், மக்களவையிலயும் சரி, மாநிலங்களவையிலயும் சரி 2 அவைகளிலயும் எல்லாரும் தீர்மானம் கொண்டு வந்து, அது நிறைவேற்றப்படணும். ஓகேவா? மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களின் 4ல் 1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் இது வந்து வெயிட் பண்ணுங்க. அதாவது அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4ல் 1 பங்கு. அப்ப 100 பேர் வராங்க அப்படின்னா, அதுல 25 பேருக்கு மேல இவர் வந்து இது குற்றம் தான். இது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து உண்மதான் அப்படிங்கிற மாரி இவர வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 25 பேருக்கு மேல 100 பேர் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். 100 பேர்னா, அதுல 4ல 1 பங்குனா 25 பேருக்கு மேல ஆதரவு தெரிவிச்சா மட்டும் தான் குடியரசுத் தலைவர வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும், அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். சரியா? இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிட்டாலும், ஸோ அடுத்து ஒருத்தவங்க வரணும் இல்லையா? ஸோ அடுத்து ஒருத்தவங்க வந்து எலக்ஷன் வந்து வச்சு, ஸோ அதுல வந்து மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வோட் பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பதவிக்கு வர வரைக்கும், பழைய குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆட்சியில கன்டின்யூ பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர பொறுத்தவரைக்கும் 63வது பிரிவின் படி, சரியா? இவர் துணை குடியரசுத் தலைவர பத்தி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 63. சரியா? குடியரசுத் தலைவர பத்தி சொல்றது விதி 53. இது 63 ஞாபகம் வச்சுக்கோங்க. 53 குடியரசுத் தலைவர், 63 துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? நாட்டின் உயர்ந்த பதவியை ஓகேவா? நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அலுவலக முன்னுரிமையின் படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இவர் உள்ளார். சரியா? குடியரசுத் தலைவருக்கு அடுத்த பதவி யாரு? பெரிய பதவி இவர் தான். ஓகேவா? ஸோ இவர் சொல்லக்கூடிய விதி 63 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதாவது இந்த பதவி அதாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வேல்யூபிள் ஆனது. ஸோ இது எதுக்காக இந்த பதவி? அதாவது குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார்ல. அப்புறம் எதுக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவர் தான் வந்து மாநிலங்களவையினுடைய தலைவரா செயல்படுறவர் வந்து இவர் தான். சரியா? துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையினுடைய தலைவரா செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம, ஒ ஒரு சில நேரங்கள்ல குடியரசுத் தலைவர் வந்து இல்ல, வெளிநாடு பயணம், எங்கேயோ போயிட்டாங்கப்பா. ஸோ அப்ப வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தணும் அப்புட்ன்னா, அப்ப ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் வந்து தள்ளி போகும். ஸோ நிர்வாகத்துல வந்து தொய்வு விழுகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கேப் விழுகும். ஸோ சரியா வந்து நிர்வாகத்த அந்த மாரி கேப் விழுகுறத சரி பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி வந்து தாமதங்கள் ஆகுறத, டிலே ஆகுறத சரி பண்ணி குடுக்குறதுக்காக தான் இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் ஆல்ரெடி அங்கே நம்ம பார்த்தது தான். அப்படியே ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தேர்தல் மற்றும் பதவி காலத்த பொறுத்தவரைக்கும் விதி 6
படி 66/1 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுகமான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரியா? மறைமுகமான தேர்தல்னா என்னப்பா? நம்ம கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணுவோம். அந்த கேண்டிடேட்ஸ் குடியரசுத் தலைவர செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? நம்ம வந்து உறுப்பினர்கள வோட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் எலக்ஷன்ல. அந்த உறுப்பினர்கள் அங்கே மக்களவை, மாநிலங்களவையில போய் குடியரசுத் தலைவரையும், துணை குடியரசுத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் மறைமுக தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதேதான். அங்கேயும் 5 ஆண்டு தான். இங்கேயும் 5 ஆண்டு தான். நோ டிஃபரன்ஸ். பதவிக்காலம் முடியும் முன்னரே பணி துறப்பு, இருத்தல், பணி நீக்கம், அதுக்கப்புறம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம். சரியா? பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி அவர் வந்து பணிய வந்து நான் ரிட்டயர் பண்ணிக்கிறேன். நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போலாம். இல்ல இறந்து போகலாம். இல்ல பணி நீக்கம் வந்து செய்யப்படலாம். ஓகேவா? பணி நீக்கம் நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவருக்கு என்ன காரணங்கள் பார்த்தோமோ, ஸோ அதேதான். சரியா? இதே அங்கே அதே மாரி மீண்டும் துணை குடியரசுத் தலைவராவும் அவர் இருக்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். அமெரிக்கா மாரி 2 வருஷம் தான். 2 தடவ தான் அப்படிலாம் கிடையாது. திரும்ப திரும்ப அவருக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அவருக்கு வந்து வோட் பண்றாங்க. அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப அவர்னால குடியரசுத் தலைவரா இருக்க முடியும். ஓகேவா? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா? இப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப குடியரசுத் தலைவர் வந்து ஏதாவது வந்து ஒரு வேலையா இருக்காரு. அவர்னால வர முடியல. இல்ல அவர் பதவி காலியா இருக்குன்னா, ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்றது யாரு? துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து அப்ப குடியரசுத் தலைவர் அளவுக்கு ஒரு ஃபுல் பவர் வந்து இருக்கும். ஆனா, இப்ப 2 பேரோட போஸ்டிங்குமே காலியா இருக்குன்னு வச்சுக்கணும். குடியரசுத் தலைவருடைய பதவியும் இல்ல, துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் வந்து ஒரே சமயத்துல காலியா இருக்கு அப்படின்னா, இப்ப யாரு அந்த பதவியை வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க 2 பேரும் இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த பணிகளை வந்து செய்வாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1969 இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் எம். ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் கடைசியா 1969ல தான் நடந்திருக்கு. அப்ப வந்து ஹிதயதுல்லா அப்படிங்கிறவரு இந்த பணிய வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஓகேவா? நம்ம பதவி நீக்கம் அங்கே பார்த்தது தான் மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். ஓகேவா? மக்களவையில ஒப்புதல் குடுக்கணும். மாநிலங்களவையில பெரும்பான்மை இருக்கணும். 100 பேர் இருக்காங்கன்னா, 50 பேருக்கு மேல பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து பெரும்பான்மைய வந்து நிரூபிக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா, இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணிருவாங்க. இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வந்து வழங்க வேண்டும். சரியா? ஸோ இந்த மாரி வந்து ஒரு தீர்மானம் பண்ண போறோம். உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு. உ உங்க மேல வந்து பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க. உங்க மேல பிராது வந்திருக்கு. அப்படிங்கிற மாரி, உங்க மேலயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மேல வந்து குற்றம் சுமத்தியிருக்காங்க. உங்க மேல இந்த மாரி வந்து நாங்க ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வரப்போறோம். மக்களவை, மாநிலங்களவையில வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத 14 நாட்களுக்கு முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு வந்து அவங்க குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களவை சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் மாநிலங்களவையினுடைய தலைவராக செயல்படுறவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர் தான். இதுதான் இவருடைய மெயின் ஜாப். ஓகேவா? நம்பர் 1 வேலை அப்படிங்கிறது இதுதான். மாநிலங்களவையினுடைய தலைவரா செயல்படுறது தான் இவருடைய மெயின் ஜாப். ஓகேவா? மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறது இவர்தான். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறது இவர்தான். அதுக்கப்புறம் மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்றதும் வந்து இவர்தான். சரியா? இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றலாம். இந்த கேள்வி வந்து கேட்கலாம். இந்த இது வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அத அனுமதிக்கிறதும் வந்து இவர்தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். சரியா? அப்போ ஒரு சில நியூஸ்ல நம்ம பார்ப்போம். ஒரு சில நேரத்துல திடீர்னு சட்டமன்றத்துல அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. நாங்க வெளிநடப்பு பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. கூ கூ கூன்னு. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, டக்குனு அ இவர் துணை அந்த மாநிலங்களவையினுடைய தலைவர் என்ன பண்ணுவாரு, டக்குனு இல்லப்பா இதோட வந்து இந்த கூட்டத்த வந்து கலைச்சுக்கிறோம். மீண்டும் கூட்டம் வந்து இத்தனாம் தேதி வந்து நடைபெறும். அப்படி வந்து கூட்டத்த அதோட முடிச்சுருவாரு. ஓகேவா? கூட்டத்த முடிவுக்கு கொண்டு வரலாம். இல்ல ஒத்தியும் வந்து வைக்கலாம். சரியா? இது 2யுமே பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சரியா? குடியரசுத் தலைவர் உடல் நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டின்
நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். ஓகேவா? இதுல வந்து நீங்க குழம்பாதீங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி தெரியும். சரியா? நீங்க ஒரு 1க்கு 2 தடவ ரீட் பண்ணீங்க அப்படின்னா, சேம் பாயிண்ட்ஸ் தான். நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். குடியரசுத் தலைவர் வந்து உடல்நலம் சரியில்ல, இல்ல அவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வந்து இங்க இல்ல அப்படின்னா, அவருக்கு பதிலா யாரு பதவிய வந்து கன்டின்யூ பண்ணுவா? துணை குடியரசுத் தலைவர் வந்து பண்ணுவாரு. அதிகபட்சமா 6 மாத காலம் வரைக்கும் இவர் வந்து பணிய வந்து கவனிக்கலாமா. சரியா? 6 மாசம் வரைக்கும் கவனிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஸோ இத வந்து பாயிண்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தடவைக்கு 2 தடவ பாருங்க. வீடியோவ வந்து பாருங்க. புக் இல்லாதவங்க வீடியோவ 1க்கு 2 தடவ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நல்லா புரியும். ஸோ இல்ல புக் இருக்கிறவங்க 1க்கு 2 தடவ ரீட் பண்ணுங்க. நம்ம சொல்றத கேட்டுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ரீட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற இந்த 3 பாடமும் நம்மளுக்கு பாலிட்டி இந்தியன் பாலிட்டில வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? 70 கொஸ்டின்ஸ் இதுல இந்த 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 3 பாடங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? அத மறந்துறாதீங்க. 10 கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா, அந்த 10ல 7 கேள்விகள் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற பாடங்கள்ல இருந்து மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம லைன் பை லைனா நடத்துறோம். நீங்க நினைக்கலாம், என்ன சார் அப்படியே வாசிச்சு எல்லாத்தையுமே வாசிச்சு சொல்றீங்க. ஏன்னா, எது வேணாலும் இங்க கொஸ்டினா கேட்கலாம். சரியா? ஸோ இங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க பிரச்சனையே இல்ல. நீங்க இந்த எக்ஸாம்க்கு வேணாம் சார். அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் சார். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இல்ல சார், நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் சார் அப்படிங்கிறவங்க வரி வரியா இப்படி படிச்சுக்கோங்க. ஓகேவா? வேற ஆப்ஷனே கிடையாது. சரியா? இந்த 3 பாடம் நான் எல்லா பாடத்துக்கும் சொல்ல மாட்டேன். சரியா? தமிழ்லலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா. இது தேவை, இது தேவையில்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வரி வரியா படிக்கணுமா? இந்திய அரசியலமைப்பே தெரியும். 5, 6 வீடியோ கிட்ட நம்ம பார்ட் போட்டிருப்போம். ஏன்னா, கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்துலருந்து 3லருந்து 4 கேள்விகள் வரலாம். அந்த ஒரு பாடத்துலருந்து மட்டும் வரலாம். புரியுதா உங்களுக்கு? 3லருந்து 4 கேள்விகள் வந்திருக்கு இதுவரைக்கும். இனிமேயும் வரும். அப்படிங்கிறம்போது, நம்மளுக்கு 3 கேள்விகள்ங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பாடங்கள்லயுமே வந்து இம்பார்ட்டன்ட், ஒன் லைனர், மெட்டீரியல் அப்படின்னு வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு. சரியா? ஒரு சில விஷயங்கள எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்ய முடியும். பசிச்சா கையால எடுத்து வாயில மென்னு சாப்பிடணும்னா, அப்படிதான் சாப்பிட முடியும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள நம்ம எப்படி செய்யணுமோ அப்படிதான் வந்து செய்யணும். சரியா? முடிவு வாக்கு அப்படின்னா என்னன்னா, இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. காஸ்டிங் வோட் அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10, 10 பேர் இருக்காங்க 2 சைடும். இப்ப ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எலக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 2 பேர் நிக்கிறாங்க. இவருக்கு 10 ஓட்டு. ஏக்கு 10 ஓட்டு, பிக்கு 10 ஓட்டு வந்துருச்சு. இப்ப சமமாயிருச்சு. இப்ப யார் ஜெயிக்க போறா தெரியாது. இப்ப இந்த இப்ப யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சே ஆகணும். இப்ப இவருக்கு 10 ஓட்டு இருக்கு, இவருக்கு 10 ஓட்டு இருக்கு. ஏக்கு 10 ஓட்டு, பிக்கு 10 ஓட்டு. இப்ப யாராவது ஒரு ஆளுக்கு ஏக்கு 1 ஓட்டு கூட வந்தாலோ, பிக்கு 1 ஓட்டு கூட வந்தாலோ, யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப அந்த ஒரு ஓட்ட கூட போட்டு யார் வந்து வெற்றி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில், சரியா? சட்ட மசோதாவுல சமநிலையில வாக்கு. 10 பேர் வந்து ஆமாங்கிறான், 10 பேர் இல்லைங்கிறான். சமமா இருக்கு. அப்ப சட்டப்பிரிவு 100ன் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு வாக்க வந்து துணை குடியரசுத் தலைவர் போடுவாரு. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. சரியா? சட்ட மசோதாவின் இது ஒப்புதலுக்கு. ஓகேவா? ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்றாங்க. அத ஒப்புதல் வழங்குறதுக்கு ஒரு 10 பேர் வந்து நாங்க வந்து ஒப்புதல் ஏத்துக்கிறோங்கிறாங்க. 10 பேர் முடியாதுங்கிறாங்க. அப்ப இத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். 2 பக்கமும் சமநிலை ஆயிருச்சுன்னா, ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய பவர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அவருடைய முடிவ யாராலயுமே வந்து எதிர்க்க முடியாது. ஓகேவா? அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முடிவு வாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சிம்பிள் தான்ப்பா. 2 பேர் நிக்கிறாங்க எலக்ஷன்ல ஏ, பி. ஏக்கு 10 ஓட்டு வந்துருச்சு. பிக்கும் 10 ஓட்டு வந்துருச்சு. இப்ப சமமா இருக்காங்க. 2 பேருக்கும் அந்த இத வந்து குடுக்க முடியாது. ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. ஒரு சட்டம் இந்த மாரி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்றாங்க. அதுல ஏ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏ டீம்ல இருக்கக்கூடிய 10 பேரும் சம்மதிக்கிறாங்க. பி டீம்ல இருக்க 10 பேரு வேணாங்கிறாங்க. இப்ப இத சம்மதிக்கிறதா? வேணாமா? 2 பேரும் சமமா இருக்கே! அப்படிங்கிறத அப்ப அந்த முடிவு கொண்டு வரணும். ஒண்ணு இங்கிட்டு 11 ஆகணும். ஏ டீமுக்கு. இல்ல பி டீமுக்கு 11 ஆகணும்.
அப்ப 2ல ஏதாவது ஒண்ண 11 ஆக்குறதுக்கு குடியரசுத் தலைவர் ஒரு ஓட்டு போடலாம். துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? குடியரசுத் தலைவர் இல்ல. துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஓட்டு போடலாம். அந்த ஓட்டு வந்து அவர் போடுற உரிமை அவருக்கு மட்டும் தான் இருக்கு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, ஏ டீமுக்கு அவர் வாக்களிச்சாலும் சரி, இல்ல பி டீமுக்கு பக்கம் சப்போர்ட் பண்ணி அவர் ஓட்டு போட்டாலும் சரி, அவர கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில வந்து நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மட்டும் பத்தி பார்த்தோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க் பேஸ் பண்ண லெசன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில பாடங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 பாடம், 4 பாடம் சும்மா ரீட் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு கேள்வி வரும். சரியா? அந்த மாதிரி பாடங்கள அந்த மாரி பார்த்துக்கிறோம். இது வந்து இந்த ஒரு பாடத்திலேருந்தே 2 கேள்வி, 3 கேள்வி வரும். அதனால இத நம்ம பிரிச்சு பார்ட் பார்ட்டா தெளிவா, தெள்ளத் தெளிவா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியலையா? இல்ல வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? அப்படிங்கிறதையும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா? உங்களுக்கு எந்த லெவல்ல புரியுது? இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எஃபெக்டிவா வந்து சொல்லணுமா? இல்ல என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத வச்சு நாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து எங்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு குடுப்போம். சரியா? சரி ஓகேப்பா. ஸோ நம்ம ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இத பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இத பார்த்து நோட்ஸ் எடுக்கிறத விட, நீங்க இத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. எல்லா டேட்டாவும் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கீழ உங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு பண்ணுங்க கமெண்ட்டா. ஸோ மீண்டும் வந்து உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.